பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். இந்த நாளிலும் ஒரு வசனத்தின் மூலமாக தேவன் நம்மோடு பேசுவாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 80வது வசனம். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தான். அந்த பிள்ளை யார்? இந்த இடத்துல வசனம் சுட்டி காட்டுகிற அந்த நபர் யார் என்றால் யோவான் ஸ்நானகன். அவர் வளர்ந்து ஆவிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை வெளிப்படுத்தும் வரை அவர் என்ன பண்ணுறார்? வனாந்திரத்திலே அவர் காத்திருந்தார். வனாந்திரத்திலே அந்த பாதையில் அவர் நடத்தப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் எதற்காக வனாந்திரத்திலே அவர் காத்திருந்தார், அந்த பாதையிலே அவர் சென்றார் என்று சொல்லி பார்க்கும்போது லூக்கா 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது, அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசிரியராயும் இருந்த காலத்தில் வனாந்தரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. அப்போ வனாந்தரத்தில் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் அங்கே காத்திருந்தார். அப்போ காத்திருப்பதில் ஒரு நோக்கம் உண்டு, காத்திருப்பதில் ஒரு விஷயம் இருக்குது. நம்ம வெறுமையாக நாம் வசனத்திற்கு காத்திருக்கிறோமா, இல்லை ஒரு இடத்துல காத்திருக்கிறோமா, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற அவருடைய தீர்மானத்தை தேவனுக்கு தெரிந்து கொண்ட அந்த அழைப்பை, அந்த திட்டத்தை, தரிசனத்தை நிறைவேற்ற ஐ எம் வெயிட்டிங் என்று சொல்லி நாம் பொறுமையோடு நாம் காத்திருக்கிறோமா, இல்லது தேவனுடைய வார்த்தையை, அவருடைய அந்த திட்டத்தை முழுமையாக நிறைவேற்ற நாம் நம்மை நாமே ஒப்பு கொடுத்து தேவன் எங்கே நம்மை நியமித்திருக்கிறாரோ, எந்த இடத்தில் நம்மை வழி நடத்துகிறாரோ அந்த இடத்திற்கு சென்று நாம் காத்திருக்கிறோமா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த எளியா தீர்க்கதரிசியிடம் அந்த இடத்துல தேவன் இந்த கேரி தாற்றும் கடை அண்டையில் நீ என்ன பண்ணுற, போய் அமர்ந்து கொள் என்று சொல்லி சொல்லும் போது அந்த இடத்துல வெறும் அப்பத்திற்காகவும் தண்ணீருக்காகவும் அவர் போய் அமர்ந்திருக்கவில்லை. தேவனை நீ போஷிப்பார், நான் இங்கேயே காத்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை உண்டாகிறது தேவனுடைய தாசனுக்கு. பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம், தேவன் ஒரு நோக்கத்திற்காக, ஒரு திட்டத்திற்காக நம்மை அழைத்திருக்கிறார். அதை நிறைவேறும் அளவும் நம்மை காத்திருக்க வைக்கிறார். காத்திருக்கிற நேரத்திலே நாம் சில வேளையிலே நாம் பொறுமையோடு அந்த இடத்துல அமர்ந்து வந்து தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வதில்லை, அவருடைய திட்டத்தை பெற்றுக்கொள்வதில்லை. நிறைய வேளையிலே துரிதமாக நாம் பெற்றுக்கொள்ளலாம், துரிதமாக எனக்கு விடை வேண்டும் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், மைக்ரேஷன், அது போல் மைக்ரேட்டிங் பேர்டு தான் என்ன பண்ணோம், இங்கேருந்து அங்கே போகும், அங்கேருந்து இங்கே வரும். தேவன் ஒரு இடத்துல காத்திருக்க வைக்கிறார் என்றால் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. தேவன் ஒரு இடத்துல முகாந்திரம் இல்லாமல் எந்த காரியத்தையும் அவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய மாட்டார். அந்த இடத்துல நாம் பொறுமையோடு காத்திருக்கும் போது தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு உண்டாகும். தேவனுடைய அந்த குரலை அவர் வசனத்தின் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக நம்மோடு பேசுவார். அப்பொழுது அவருடைய திட்டத்தை நாம் நிறைவேற்ற முடியும். இன்றைக்கி நாம் நினைக்கலாம், இந்த இடத்துல நான் இருக்கிறேனே, என் சூழ்நிலை இப்படி இருக்கிறதே, இங்கே நான் காத்திருக்கிறேனே, வெகு நாட்களாக செபிக்கிறேனே. நீங்கள் உறுதியோடு காத்திருக்கும் போது அது வனாந்தரமான பாதையாக இருக்கலாம், யாரும் உங்களை நோட்டீஸ் பண்ணாத இடமாக இருக்கலாம், யாரும் உங்களை இந்த காத்திருப்பான இந்த ஒரு சூழ்நிலையில் உங்களை கண்டுகொள்ளாத காலமாக இருக்கலாம். இந்த பாதையில் இருந்தாலும் மனம் சோர்ந்து போகாமல் இருக்கும்போது அவருடைய வார்த்தைக்கு உண்மையாக கீழ்ப்படைந்து தேவனுடைய அழைப்பை பெற்ற நீங்கள் முழுமையோடு உங்கள் சூழ்நிலைகளிலே நீங்கள் பல நாட்களாக செபித்திருக்கிற காரியங்கள் எந்த காரியமாக இருக்கலாம், நீங்கள் காத்திருக்கும் போது தேவன் அவருடைய வார்த்தையை அனுப்பி உங்களுக்கு ஒரு நல்ல வழியை வைக்க அந்த இடத்துல பார்க்கிறோம். லூக்கா 3:2 பார்க்கும்போது, அன்னாவும் காய்பாவும் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தை அங்கே தான் உண்டாகும். அவர்கள் ஆலயத்தில் இருந்தார்கள், எல்லாரும் நோட்டீஸ் பண்ணுற ஒரு இடத்துல இருந்தாங்க, அங்கே வார்த்தை உண்டாகும் என்று சொல்லி நினைத்து எதிர்பார்த்திருந்தார்கள். அப்பொழுது யோவான் ஸ்நானகன் யார் என்ற யாருக்கும் தெரியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற பிறகு அந்த இடத்துல ஜனங்கள் எல்லாரும் அந்த இடத்துல யோவான் ஸ்நானகனிடம் வந்து அந்த ரட்சிப்பின் அந்த செய்தியை, அந்த நற்செய்தியை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது தேவன் சிறுவேலுக்கு யோவான் ஸ்நானகனை காண்பித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் எங்கே இருக்கிறோம், எங்கே காத்திருக்கிற தேவன் சித்தம் வைத்திருக்கிறோம் அந்த இடத்துல நாம் காத்திருக்கணும். அவருடைய பலத்த கருத்தில் அடங்கி இருக்கணும். நம்ம அது எந்த பாதையாக இருக்கலாம்,
எந்த சூழ்நிலையாக இருக்கலாம். கர்த்தரோட இடத்த சொன்னார்னா அந்த இடத்துல இருக்கும். கர்த்தர் ஒரு சூழ்நிலை நம்ம வைத்திருக்கிறாருன்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்? போராடி பெற்றுக்கொள்ளும் வரை, அவருடைய வார்த்தையை நாம் கேட்கும் வரை, நாம் பொறுமையோடு இருக்கும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையை அவர் பிரகாசிக்கபடியை அவர் செய்வார். பார்த்தீங்களா? யோவான் சொன்னுடைய வழியை நாம் பார்த்தோம்ல, எவ்வளோ பயங்கரமாக அது இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. உதிக்கிறவன் ஒளியத்தில் ராஜாக்கள் வருவார்கள் என்று சொல்லி பார்க்கும். இந்த இடத்துல எல்லா மனிதர்களும் தேடி வந்தார்கள். பிரியமுள்ள சகோதரன சகோதரியே, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் காத்திருக்கிறனால, நெடுநாட்களாக நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி சோர்ந்து போகிறீங்களா? நெடுநாட்களாக நான் இதற்காக ஜெபிக்கிறேன், விடையை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கீங்களா? நெடுநாட்களாக இதற்காக நான் பிரயாசப்படுகிறேன், என்னை கண்டு கொள்ளவில்லை, என்னை கேட்கவில்லை என்று சொல்லி நீங்கள் சோர்வடைகிறீர்களா? இந்த கால வேளையில் வசனம் உங்களுக்கு வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே அது துணிக்கப்படும் வரை, இஸ்ரவேலுக்கு உங்களை கர்த்தருடைய வார்த்தை அது காண்பிக்கும் வரை நீங்கள் என்ன பண்ணணும்? யோவான் ஸ்நானகன் எப்படி வனாந்திர பாதையில் காத்திருந்தாரோ அதே போல் நீங்கள் காத்திருக்க வேண்டும். நீங்கள் காத்திருக்கும் போது புது பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. ஆவியில் புது பலனை பெற்றுக்கொள்வீங்க. அப்பொழுது தேவன் உங்களுடைய எல்லா காரியத்தையும் அவர் என்ன பண்ணுவார்? வத்திக்க பண்ணுவார், ஆசீர்வதிப்பார், பயன்படுத்துவார். அதனால் சோர்ந்து போகாதீங்க, வெயிட் பண்ணுங்க. பிளெஸ்ஸிங் எல்லாமே ஆண்டவர் நேர்த்தியாக உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்வார். அதனால் விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் இதயத்தை இழைக்க பண்ணுகின்ற இந்த சூழ்நிலையில் நெடுநாட்களாக காத்திருப்பது இதயத்தை இழைக்க பண்ணும், நம்மை சோர்வுடைய செய்யும். அதற்கு எதுவும் கூடாதீங்க. எத்தனையோ தாசர்கள் காத்திருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு இன்று தேவன் வல்லமையாக பயன்படுத்தி வருகிறார். நாம் பார்க்கிறோம் சாட்சிகள் வழியாக. அதனால் அவர்களுக்கு செய்த தேவன் உங்களுக்கும் செய்ய அவர் உண்மையுள்ள தகப்பனாக இருக்கிறார். அதனால் உங்கள் வாழ்க்கை அவருடைய கரத்தில் இருக்கிறது, உங்களுடைய கரத்தில் இல்லை. நீங்கள் டிசைன் பண்ண அந்த ப்ளூ பிரிண்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ண உங்களால் முடியாது. எப்போ சேஞ்ச் பண்ண முடியும்? நம்ம சில வேளையில் சோர்வுடைய செஞ்சு, சில வேளையில் பலவீனம் அடைஞ்சு, சில வேளையில் இந்த பாதையில் என்னால் முடியாத ஆண்டவரே என்று சொல்லி குவைட்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம்? அப்படியே நம்ம போகிறது தான் ஃபிட் பண்ணிவிட்டு. அப்போ தான் என்ன பண்ணுறோம்? அந்த பிளானையே நம்ம மாற்றிட்டு போகிறோம். ஆனால் கடவுள் எந்த சூழ்நிலையும் அவரோட பிளானை நம்ம வாழ்க்கையில் சேஞ்ச் பண்ணுறதே இல்லை. அதனால் வெயிட், காத்திருங்க. தேவனுடைய வார்த்தை பெருமளவும் காத்திருங்க. தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ப்ரேயர் பண்ணலாமா? எங்களை மிகவும் அன்பாக நேசிக்கிற அண்ணன் தேவனே, நான் ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளையில் வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசுனதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, அன்று எப்படி யோவான் ஆண்டவரே நீர் வல்லமையாக பயன்படுத்தினீர் ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையிலே வளரும் பிரயாணத்திலே வனாந்தரத்திலே உடைய திட்டம் தரிசனத்தை உடைய அந்த மகன் வனாந்தர பாதையை நடத்தினீர். ஏனென்றால் அந்த இடத்துல உடைய வார்த்தையை அந்த இடத்துல உண்டானது, வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் காத்திருந்தார். இன்னைக்கும் நாங்கள் காத்திருக்கிறோம். உடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் அளவும் நாங்கள் காத்திருக்கிறோமா, அல்லது நாங்கள் காத்திருக்க வேண்டிய அந்த இடத்தில் இருந்து நாங்கள் ஏதோ ஒன்று ஷார்ட்கட் இருக்காதா என்று சொல்லி எங்கள் சுய சித்தங்களுக்கு இடம் கொடுக்கிறோமா? ஆண்டவரை நாங்கள் சிந்தித்து பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த மாறி பாதையில் நாங்கள் சோர்ந்து போகாமல் முழுமையாக உண்மையே நம்பி அழைத்தவர் உண்மையுள்ளவர், என்னை தெரிந்து கொண்டவர் உண்மையுள்ளவர், வெளியேறப்பட்ட ரட்சிப்பை தந்தவர் உண்மையுள்ளவர் என்று அறிந்து உங்களுடைய சித்தத்தை முற்றுமுடைய நாங்கள் செய்ய ஆண்டவரை நாங்கள் தீர்மானம் எடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த காலை வேளையில் ஒப்புக் கொடுக்கிற அனைவரையும் ஆசீர்வதிங்க. மீட்பராக இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.